இந்த கடைசி லாஸ்ட் 1 மந்தா நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஹாய் எவ்ரிவன். இப்போ ரீசெண்டாக ஜூன் 1ஆம் தேதி ஒரு மாசான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு நம்ம தளபதி. ஒரு மாதத்துக்குள்ளே ஆஸ் எ சிஎம் என்னெல்லாம் செஞ்சார், இதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் அவர் ஸ்டார்டிங்கில் பண்ண விஷயத்தை பற்றிலாம் பேசியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். ஓகே, தளபதியோட இந்த ஸ்பீச்சில் அவரே சொல்லியிருக்காரு என்னெல்லாம் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு. ஸோ 200 யூனிட் கரண்ட், டாஸ்மாகால் மூடப்பட்ட விஷயம், அப்புறம் சிங்கப்பெண் பாலிசி, தென் ட்ரக் அண்ட் கண்ட்ரோல் டீம். இதை விட எல்லாம் பெரிய விஷயம் என்னென்னா லஞ்சம் வாங்குறத பற்றி. ஸோ யார் லஞ்சம் வாங்கினாலும் அதுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு தான் நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்ஸிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சா ஒரு நல்ல விஷயம் தாங்க. உங்களுக்கு தோணலையா? லோன் தள்ளுபடி பண்ணி விவசாயிகளுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு நம்ம தளபதி. இதை விட இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, போக்சோ கேசஸ் எல்லாமே 60 நாளைக்குள்ளேயே தீர்ப்பு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே இந்த கேஸு கோர்ட்டு அப்படின்னு சொன்னாலே வருஷங்களாக நாம் போகிறோம், ஆனால் முடிய மாட்டேங்குது. இது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ நாளாக இருக்கிற எல்லா கேசஸையுமே எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகத்தில் முடிக்க ஆர்டர் போட்டிருக்காரு விஜய். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம். இப்படி தாங்க பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். இனிமே என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னா, 1 அன்னபூர்ணி பாலிசி. அதில் வருஷத்துக்கு 6 சிலிண்டர்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஆப்டான டெசிஷன் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலையில், இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்தியா ஹோலாக கேஸ் சிலிண்டர்ஸ் இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைமில் ஆர்டர் வருது அப்படின்னா இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், மிடில் கிளாஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப ஆறுதலான செய்தி தான். அப்புறம் பெண்களுடைய கல்யாணத்துக்கு 8 கிராம் கோல்ட் வித் சாரி வழங்கப்படும். இதை பற்றி எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி இந்த கோல்டோட ரேட் டே டு டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்மளால் 1 கிராம் கூட வாங்க எவ்வளோ தடவை யோசிச்சிருப்போம். அப்புறம் தாய்மாமன் தங்கமோதிரம் பாலிசி. அதில் எல்லா பிறந்த குழந்தைங்களுக்குமே கோல்ட் ரிங் வழங்கப்படும். இது மட்டும் இல்லை, 60 வயதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு 2500 மந்த்லி வழங்கப்படும். இதுதான் டிவிகே சர்க்கார் முடிவெடுத்திருக்கு. நல்ல விஷயம்தான். உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காததான், மேஜிக் இல்ல, பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். அப்புறம் திமுகவுக்கு மாசான ரிப்ளை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. முடிஞ்சு போன ரூலிங்கில் என்னெல்லாம் பண்ணாங்க, அதனால் அவருக்கு என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு நம்ம தளபதி. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில்? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. இதெல்லாம் பெரிய விஷயம்தான். இதை மட்டும் அவர் பண்ணல, மக்கள்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸை ஸ்டடி பண்ணி எவ்வளோ இமிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அவ்வளோ இமிடியேட்டாக எடுத்துகிட்டு இருக்காரு. டிவிக்கே கம்ப்ளீட்டாக இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். கடைசியாக ஸ்பீச்சில் எல்லாருக்குமே நன்றி சொல்லி, எல்லா ஓட்டர்ஸுக்குமே நன்றி சொல்லி, கான்ஃபிடென்ட்டாக இருக்க சொல்லி ஒரு மாசையை கிளப்பி விட்டுருக்காரு தளபதி. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.